அன்னவரும் நானும் நெருங்கிய நண்பர்கள் என்று அது உண்மை. நீனும் நானும் நண்பராக இருக்கலாம். ஆனால் உனக்கு சமயம் எவ்வளோ முக்கியமோ அது போல எனக்கும் சமயம் முக்கியம். இந்தியர்களுக்கு அந்த கோயில் ஆறாம் நீ சொன்னதுக்கு இந்தியர்களானதில் இந்தியர்களை புண்படுத்தி தான் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னேன். இப்போ அப்போ 8 மாதம் எனக்கு. அதுக்கு பிறகு நான் அவர்கிட்ட பேசலை, அவரும் என்கிட்ட பேசலை, வாட்ஸ்அப் மெசேஜ் கூட இல்லை. அவர் பிரதமர் ஆன பிறகு 1 வருஷம் அவர் கூட நண்பராக தான் இருந்தேன். ஏற்கனவே 1 வருஷம் கூட இல்லை. அவர் பிரதமர் ஆனவுடன் முதல் மாலை நான் தான் போய் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். போய் போட்டும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், அதோ இறைவன் உங்களை பிரதமர் ஆகிட்டாரு. God has made you a prime minister. But I contribute a bit for you to become a prime minister. I'm not expecting anything from you. I will not expect anything from you. But I'm happy that I contributed a bit for my friend to become a prime minister. I really like to see you as one of the best prime minister. அப்படின்னு சொன்னேன். 4 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு 10 நாள் முன்னுக்கு அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. I told you I want to see you as one of the best prime minister. What you have did. என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு. சாரி, என் வார்த்தை அப்படிதான் நான் பேசுவேன். என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னா. ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தமிழ் மொழிக்கும் இந்திய சமுதாய மேன்மைக்கும் ஆற்றிய அளப்பரிய தொண்டை போற்றும் வகையில் அறப்பணி வேந்தர் எனும் ஆய்வு நூலை மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறை மிகவும் விமர்சையாக நேற்று வெளியீடு செய்தது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் துணை அமைச்சர் தான்ஸ்ரீ குமரன், தேசிய நிலநிதி கூட்டுறவு கழகத்தின் தலைமை இயக்குனர் டத்தோ சகாதேவன், மலாயா பல்கலைக்கழக முன்னாள் தாளாளர் டத்தோ டேனி மற்றும் ஓம்ஸ் பா தியாகராஜன் அவர்தம் குடும்பத்தினர் என பலரும் பங்கேற்றனர். இதுவரை செவி வழி அல்லது வாய் வழி கிடைக்கப்பெற்ற சுயசரிதை நூல்கள்தான் வெளியீடு கண்டுள்ளன. ஆனால் இந்த ஆய்வு நூல் இந்த தேசத்தின் தவிர்க்க முடியாத, இந்திய சமூகம் எந்த காலத்திலும் மறக்க இயலாத ஒரு மனிதரை நாளைய தலைமுறைக்கு கடத்த வேண்டும் எனும் நோக்கில் முறையாக ஆய்வு செய்யப்பட்டு படைக்கப்பட்டுள்ளது. அறப்பணி வேந்தர் ஓம்ஸ் பா தியாகராஜன் எனும் இந்த நூல் முழுக்க ஆய்வின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு மலாயா பல்கலைக்கழக ஆய்வு மையத்தின் அங்கீகாரம் பெற்று வெளியீடு கண்டுள்ளது கூடுதல் சிறப்பு. இதுதான் தமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று இந்நூலின் ஆசிரியரும் மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையின் தலைவருமான முனைவர் ரவீந்திரன் மாரையா தெரிவித்தார். முதல்ல நாங்க எழுதுறது பாத்தீங்கன்னா அறப்பணி வேந்தர். அறம் என்று சொல்வது பாத்தீங்கன்னா சமுதாயத்திற்காக சேவை செய்வது. அப்படி ஒரு விஷயம் தாண்டி இந்த சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக தமிழ் பள்ளிகள், தமிழ் இலக்கியம், மொழி, கோவில்கள் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியட் தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு தொழிலதிபர் என்ற முறையில் ஐயாவோட வளர்ச்சி வேற ஒரு சிந்தனையில் இருக்கின்றது. மலேசியாவில் மட்டுமில்ல, நாடு கடந்து இருக்கின்ற ஒரு தூர நோக்கு வாழ்க்கை அது. அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தின் சிந்தனையாளர். இந்திய சமுதாயம் இந்த மண்ணில் வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்றது மறைமுகமாகவே நம் சமுதாயத்திற்கு போராடி கொண்டு இருக்கும் ஒரு சிந்தனையும் ஒரு ஒரு புத்தகம் எழுதுங்க. நீங்க ஒரே ஒரு புத்தகத்தில் அவரை அடக்க முடியாது. நீங்க ஒரு 3-4 புத்தகங்கள் தாராளமா எழுதலாம். இவ்வளவு விஷயங்கள் என்னிடம் தேடப்பட்டிருக்கு. ஆனால் இருந்த போதும் பல்கலைக்கழகத்தின் தேவைக்காகவும் ரிசர்ச் எத்திக் கிளியரன்ஸ் நம்மளுக்கு கொடுத்த அனுமதியின் அடிப்படையில் ஐயாவுடைய இந்த சமுதாயத்தின் நலனுக்காக எவ்வாறு போராடியுள்ளார் என்ற விஷயங்களை அழகாக எழுத ஒரு தொகுப்பு தான் இந்த அறப்பணி வேந்தர் ஓம்ஸ் பா தியாகராஜன் என்ற இந்த புத்தகம். தன் சொந்த உழைப்பில் முன்னேறி பின்னர் சேவையே இறைவன் நமக்கிட்ட நியதி என வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கிய இந்த பொன்மன சுடர் பற்றிய நூல் வெளியீட்டிற்கு வந்திருந்த கூட்டமே வாஞ்சையோடு பங்கேற்றது அவரது கருணையின் பெருமைக்கு சாட்சியாய் அமைந்தது. அடுத்து பேசிய மூத்த அரசியல் தலைவரும் முன்னாள் துணை அமைச்சருமான தான்ஸ்ரீ குமரன் ஓம்ஸ் பா தியாகராஜன் உடனான நட்பில் உணர்ந்து நெகிழ்ந்து சில தருணங்களை முன்வைத்தார். அறம் உன்னத மனிதர்களின் உயிர்மொழி. கோடியில் புரள்பவர்கள்தான் கொட்டி கொடுக்க வேண்டும் என்பதல்ல, கொடுக்கும் மனம் படைத்த அனைவரும் குணவான்களே என்று தான்ஸ்ரீ குமரன் புகழாரம் சூட்டினார்.
அவ்வகையில் இளவல் ஓம்ஸ்பா தியாகராஜன் தம் வருமானத்தில் ஒரு பங்கை ஓராண்டு ஈராண்டு என இல்லாமல் தொடர்ந்து 45 ஆண்டுகள் இடைவிடாது சமுதாய நலனுக்காக கொடுத்து கொண்டே இருப்பது போற்றுதலுக்குரியது என தமிழ் நெஞ்சருமான தான்ஸ்ரீ க. குமரன் தெரிவித்தார். அரசியல்வாதிகள் ஏதோ புதிதாக சென்று செய்து விட்டார்கள் என்று செய்வார்கள் என்று கனவு காணுகின்றோம். நம்முடைய வரிகளை வாங்குகின்றார்கள், வாங்குகின்ற பணத்தை கொண்டு அவர்கள் செய்கிறார்கள். படுகின்றதா? அரசியலுக்கு அப்பால் உள்ளவர்கள், ஓம் ஸ்டாலின் போன்றவர்கள் ஒரு அரசியல் கட்சி செய்வது அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். சமுதாய இயக்கங்களும் தான் வெவ்வேறு இயக்கங்கள் வாரம் நிகழ்ச்சிகளை நடத்துகின்றார்கள். அந்த வகைகளை நான் சற்று முன்பு சொன்னேன். இதை செய்தார்கள், அதை செய்தார்கள் என்று நிலையில் இல்லாமல் நான் இந்த சமயத்திலே ஒன்று சொல்வார்கள், அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்பான், கீதையிலே கிருஷ்ணன் என்று கூறுவார்கள். அழைத்தவர் குரலுக்கும் மட்டுமல்லாது அழைக்காதவர் குரலுக்கும் சென்று உதவி வருகின்றவர் அருமை இளவர் தியாகராஜன் அவர்கள். இதை ஏன் இவ்வாறு கூறுகிறேன் என்றால், கல்வி என்று மட்டும் செய்கிறவர்கள் உண்டு, மாணவர்களுடைய உடை தேவைக்கு மட்டும் செய்கிறவர்கள் உண்டு, சிரமப்படுபவர்கள் வீடுகளை பணி செய்து கொடுப்பதற்கும் மற்றவர்கள் உண்டு. இந்த மாதிரி சமுதாயத்தின் தேவைகள் எங்கெல்லாம் உண்டு 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 என்று கேள்விப்படுகின்றோமோ அந்த நிலையில சென்று அவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு மனப்பான்மை வேண்டும். இன்று சமுதாயத்தில் தியாகராஜன் மட்டும் அவரை கோடீஸ்வரர் என்று நான் கூறவில்லை. சமுதாயத்திற்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாக ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். நம் நாட்டில் தமிழ் லட்சாதிபதிகள் கோடீஸ்வரர் சொல்லலாம், மில்லியன்லாம் நீ சாதாரணமாக வந்திருக்க மில்லியன். கோடீஸ்வரர் பலர் இருக்கின்றார்கள். எல்லோருக்குமே இந்த சமுதாயத்தை எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதில்லை. பாரதிதாசன் அவர்கள் சொல்லி ஒரு கவிதையை சொன்னது மறந்து, தன் பெண்டு தன் பிள்ளை தன் சுற்றம் என்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள் நாம் வாடுவது மடமையாகும். என்னுடைய சமுதாயம், என்னுடைய மொழி, என்னுடைய பண்பாடு என்பதற்காக ஒரு மனிதனாக இந்த பிறந்த நான் என்னால் ஏதாவது ஒன்றை செய்ய முடியும். ஒரு 1000 வெள்ளி சம்பளம் வாங்குபவர்கள் கூட ஒரு உதவியை செய்ய முடியும். ஏதாவது அந்த உதவி ஒரு மனப்பான்மை இந்த மனதிலே உருவாக வேண்டும். அவ்வாறு உருவாகின்ற பார்க்கின்ற பொழுது நான் நண்பர், என்னுடைய இளவர், என்னுடைய நன்றிக்குரியவர் திரு ஓம்ஸை பார்க்கின்றேன். அவருடைய வரலாறை புரட்டி பார்த்தேன். அதில் எனக்கு தெரியாத அதிகமாக ஒன்றும் இல்லை. காரணம், அவரோடு 15 ஆண்டுகளாக பயணம் செய்தவர். நான் ரவியை பாராட்டத்தாட்ட வேண்டும். இது போன்ற ஒரு தலைவரை வாழுகின்ற போதே வரலாறு எழுதப்படுவதுதான் முக்கியம். ஒருவர் இறந்த பெண் அவருக்காக கூட்டம் போட்டு பேசுவதில் எந்த அர்த்தமும் கிடையாது. அடுத்து பேசிய மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் சு. குமரன், பல்கலைக்கழகத்திற்கும் ஓம்ஸ்பா தியாகராஜனுக்குமான தொடர்பு, மாணவர்களுக்காக அவர் முன்னெடுத்த முயற்சிகள் குறித்து பேசினார். அறப்படி வேந்தரை நான் சுமார் 18 ஆண்டுகளாக அறிவேன். மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறை மாணவர்களில் சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம் வழங்க பரிந்துரையை அவரிடம் வைத்தபோது சற்றும் கால தாமதம் இல்லாமல் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு தமது பங்கு இருக்க வேண்டும் என்று எண்ணி மாணவர்களுக்கு தங்கப் பதக்கம் வழங்க ஒப்புதல் அளித்தார் என பேராசிரியர் சு. குமரன் தெரிவித்தார். 2007ஆம் ஆண்டு தொடங்கிய அந்த அறப்பணி இன்றும் இடைவிடாது விமர்சையாக நடந்தேறுவது அவரது முயற்சியின் தொடர்ச்சியை உணர்த்துவதாக நூலாய்வு செய்த பேராசிரியர் சு. குமரன் கூறினார். 7 பிரிவுகளாக உருவகம் பெற்றுள்ள இந்நூலின் படைப்பு அறப்பணி வேந்தர் எனும் மா மனிதரின் சேவையின் கையளவு மட்டுமே எனவும்,
இன்னும் செயற்கரிய பல செயல்களை முடித்து காட்டிய முன்னோடி ஓம் ஸ்பா தியாகராஜன் எனவும் பேராசிரியர் சு குமரன் பெருமிதத்தோடு தெரிவித்தார். தன்னை உள்வாங்கி உணர்ந்து பேசிய சான்றோர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும், தம்மை பற்றிய இந்த ஆய்வு நூலுக்கு நியாயம் சேர்க்கும் விதமாகவும் இந்த விழாவின் நாயகரான ஓம் ஸ்பா தியாகராஜன் தனது வாழ்வின் சில அவசிய பக்கங்களை சபையோர் முன் பகிர்ந்து கொண்டார். தன்னுடைய சேவைக்கு முன்னோடியாக திகழ்பவர் தமது தந்தைதான் என அறப்பணி வேந்தர் ஓம் ஸ்பா தியாகராஜன் பெருமிதத்தோடு பதிவு செய்தார். இந்த நூலிலே எனக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்வதற்கு காரணம், எனது தந்தை சூக்கா பழனியாண்டி என்று சொல்லுவாங்க. அவர் வந்து பழனியாண்டி கிராணி என்று சொல்லுவாங்க. என் தாய் வந்து விசாலாட்சி. அவர் வந்து சிறு பிள்ளையிலேருந்து தமிழ்நாட்டிலிருந்து மலைநாட்டிலே ஸ்ரீடாம்பூமலை என்ற ஒரு தோட்டப்புறத்திலே வந்து காலடி வைத்தார். ஆரம்ப பள்ளி தமிழ் பள்ளியிலே அங்கு பயின்று இடைநிலை பள்ளியிலே இடைநிலை பள்ளியிலே பயின்றார். அவர் வந்து பகுதி நேரத்திலே இடைநிலைக்கு பள்ளிக்கு சென்று வந்தவுடன் பகுதி நேரமாக அந்த தோட்டப்புறத்திலே வெள்ளையர்கள் வந்து கோல்ஃப் அடிக்க போவாங்க. அவங்களோட பேக்கை தூக்கிட்டு இவர் அவங்க கூட பயணத்திலே பல வருடமாக இருந்த காரணத்தாலே அவரை நன்றாக ஆங்கிலம் பேசக்கூடியவராக உருவாக்கி கொண்டார். அதன் அடிப்படையிலே அவர் பெரிதான கல்யாணம் பண்ணி அந்த தோட்டப்புறத்தில் இருக்கின்ற வெள்ளையர்கள் அவரை கோலக்கடலிலே கத்ரி போஸ்டர் ஷிப்பிங் என்ற ஒரு நிறுவனத்திலே அவங்க வந்து வேலையை எங்கள் அப்பாவுக்கு வேலையை அமைத்துறாங்க. அங்கே தான் வந்து அவர் வந்து 11 எனக்கு வந்து 11 அண்ணன் தங்கச்சிங்க வந்து 11 பேர். அதில் மூத்த சகோதரி வந்து ஜானகி, இரண்டாவது வந்து சிவலிங்கம், மூன்றாவது வந்து தனவள்ளி அக்காள், நாலாவது வந்து தேவரஞ்சன் அண்ணன், ஐந்தாவது வந்து தீனதயாளன், ஆறாவது நான் தியாகராஜன், ஏழாவது வந்து என் சகோதரி சுந்தரம்பாள், எட்டாவது வந்து பாண்டியராஜன் சகோதரர், 9வது வந்து மாணிக்கவாசகம் சகோதரர், 10வது வந்து திருஞான சம்பந்தன் சகோதரர், 11வது வந்து சித்தரைமாள். எங்கள் அப்பா வந்து தமிழ்நாட்டு உள்ளவர், தமிழ் பண்பு உள்ளவர், சமயவாதி, நிறைய தொண்டுகள் செய்வார். அரசியல் வந்து அரசியல்வாதிக்கு ஆதரவா இருப்பார், ஆனா அரசியல்வாதியா இருந்தது கிடையாது. அவர் வந்து தான் ஸ்ரீ வி மாணிக்கவாசகத்துக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக அவர் வந்து இருந்து வந்தார். அவர் வந்து பல இந்திய சமுதாயத்துகளுக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவர் வந்து நிறைய சேவைகள் ஆற்றியிருக்கிறார். அதனால தான் எனக்கு தெரியவில்லை ஓம் தியாகராஜன் என்று எனக்கு பெயரிட்டார். அவர் செய்த அளவுக்கு நான் செய்யவிட்டாலும் கூட ஓரளவுக்கு நான் செய்திருக்கின்றேன். அதன் காரணமாகத்தான் இந்த புத்தகம் இன்றைக்கு வெளியாக்கப்படும். அவர் வந்து கத்திரி போஸ்டரில் வேலை செய்யும்போது அவருடைய நண்பர் வந்து மாண்புமிகு கன்சிலே அவர் மாசிசால வந்து தலைவராக இருந்து பண்டமரான் வந்து அடூனா இருந்தார். அந்த டைம் பண்டமரான் என்பது பண்டமரான் புது கிராமம், அது ஒரு கம்யூனிஸ்ட்கள் வாழ்ந்த அந்த பண்டமரான். அப்போ வந்து யாருமே இந்தியர்கள் இல்லை. அப்போ அவரோட நண்பர் வந்து பண்டமரான்ல அடூனா இருந்தவர், ஒரு மாண்புமிகாக இருந்து அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அந்த கம்பத்தில் இருக்கும்பொழுது எங்கள் அப்பா நல்லா ஆங்கிலம் மலாய் நல்லா பேசுகின்ற அவருக்கு நண்பராக இருந்த காரணத்தாலே அவர் வந்து எங்கள் பழனின்னு தான் கூப்பிடுவாங்க. பழனி வந்து ஒரு உதவி செய்ய வேண்டும், இந்த மாதிரி எங்கள் கம்பத்தில் வந்து சீனர்களுக்கு வந்து இந்த பிரஜாவரமாக பாஸ் பண்ணுறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை வந்து அந்த ஃபார்ம் எழுதணும், அதுக்கெல்லாம் ஆளுங்க இல்லை, நீ வரையா பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க.
அவர் இந்த வாய்ப்பு கிடைச்சேன்னா வரேன் அப்படின்னு சொன்னார். அதன்படி அவர் அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் சீனர்களை எடுத்துக்கிட்டாங்க. இல்லை, இங்கே வேற ஆள் வரக்கூடாது, சீனர்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை வெளியாக்கினாங்க. வந்துட்டார். வந்த பிறகு இவர் போய் சத்தம் போட்டுருக்கு, உங்களுக்கெல்லாம் பாஸ்போர்ட்ன்றது ரொம்ப முக்கியம், உங்களுக்கு எழுதுறதுக்கும் தெரியாது, உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை, நான் வந்து அரசியல் வந்து இதெல்லாம் நான் செஞ்சுருக்க முடியாது சொல்லி உங்களுக்கு பாஸ்போர்ட் முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்களா அவரை போய் கூப்பிட்டு வாங்க, நான் போய் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறம் அவங்க போய் கூப்பிட்டு அப்புறம் வந்து பண்டமரானுக்கு அவர் குடியேறு. அப்போ வந்து வீட்டோட வேலை 5 வெள்ளி தான். ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டு வேலை வந்து ஒரு 5 வெள்ளி தான். அப்படின்னு தான் அவர் அங்கே வந்து அங்கே உள்ள சீனர்களோட நண்பர்களாக பழகி அவர் வந்து பாஸ்போர்ட், பிரஜா உரிமை இந்த மாதிரி எடுத்து கொடுக்கறதுல அவர் சேவையாற்றினார். காலப்போக்கில் அந்த பண்டமரானில் சீனர்களுக்கு ஈடாக இந்தியர்கள் வசதியானவர்களும் பணக்காரர்களாகவும் சீனர்களுக்கு ஈடாக அவர் வந்து உருவாக்கியவர் எங்க அப்பா. இப்போ பண்டமரானில் பார்த்தீங்களா, சீனருக்கு ஈடாக இந்தியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அப்பெல்லாம் 5 வெள்ளி 10 வெள்ளி தான். நிறைய இந்தியர்களை கொண்டாந்து இன்னைக்கு இந்தியர்களை உருவாக்கினவர் எங்க அப்பா. 1988 வந்து 1988 வந்து அவர் நோய்வாய்ப்பட்டு இருந்து இந்த யூனிவர்சிட்டி மலையா மருத்துவமனையில தான் அனுமதிக்கப்பட்டு ஒரு வாரம் இருந்தாரு. அப்ப வந்து எங்க வீட்டுல எங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கி நல்லா படிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நிரந்தரமான வேலை இருந்துச்சு. நான் வந்து ஒரு சரியா படிக்க மாட்டேன். விளையாட்டு தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. படிப்பு அவ்வளோ இல்லை. படிப்பு இல்லாதனால எங்கள் அப்பாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நான் பெற்றேன். ஏன்னா எங்கள் அண்ணாலாம் வேலை செஞ்சாங்க, அவங்களாம் போய் பார்க்க முடியாது. அப்போ என்னையை தான் போய் பார்க்க சொல்லுவேன். நான் வந்து வாரம் பூரா அங்கே வந்து பார்த்துட்டு வந்தேன். எனக்கு ஒரு 5 நாள் 6 நாள் இருக்கும். எங்கள் அப்பா படுக்கட்டிலேருந்து கீழே வந்து கோமாவாக வந்துட்டார், ஏற்படுத்துது. மருத்துவர் கூப்பிட்டு வந்து அவர் கூப்பிட்டு போயிருங்க அப்படி டைம்லாம் குறிப்பிட்டாங்க. அப்போ வீட்டுக்கு கொண்டாந்துட்டோம். எங்கள் அப்பா வந்து சித்தியோக சமாஜானம் வந்து தேவரம் வகுப்பு நடத்திட்டு இருந்தார் அந்த காலகட்டத்தில். ஆனால் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் தான் தேவரம் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு அந்த 9:45 ஆம்புலன்ஸ் கொண்டாந்து வீட்டில் வச்சாங்க. பூஜை அறையில் போய் அவரை படிக்க வச்சு அவரோட நண்பர்கள், மாணவர்கள், உற்றார் உணர்வுகள் எல்லாருமே வந்து தேவரம் படித்தோம். 9:45 நாங்கள் எல்லாம் தேவரம் படித்து 10:45 இரவு வரைக்கும் தேவரம் படிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்போ அவர் உடம்பு வந்து எந்த ஒரு அசைவும் இல்லை. ஏன்னா கோமா ஸ்டேஜில் இருக்கும்போது கண்ணில் மட்டும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், வட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் எந்த ஒரு உணர்வும் இல்லாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் வந்து கற்பூர நாயகிய கனகவழி காளி மகமாயி கருமாரி மையம் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் இடையிலே பாட்டுதான், ஐயா கொஞ்சம் மன்னிக்கணும், நாங்கள் என் அப்பா கிட்ட பேசணும் அப்படின்னு அவர் உத்தரவு வாங்கினார். சரின்னு எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அப்பாட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறப்பா, தொண்டைக்காய பிள்ளைங்கள்லாம் காலையிலேருந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு எதுவும் காதில் கேட்குதா இல்லையா தெரியல, இல்லை பாட்டு பாடணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேணான்னு நினைக்கிறீங்களோ தெரியல, உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நாங்கள் நிப்பாட்டிடுறோம் அப்படின்னு. அவர் இந்த கையை வந்து 3 வாட்டி இப்படி தூக்கி சிமித்தியில் அப்படி அடித்தார். ஆனால் அவர் வந்து படிக்கணும் அப்படின்னு அடித்தாரா இல்லை வேண்டான்னு அடித்தாரா தெரியல. அப்புறம் பாட்டை ஒரு நாள் படித்து முடித்தோம். படித்து முடித்தானே எங்கள் அண்ணன் சொன்னார், ஐயா நாங்கள் வந்து ஆமாம் எங்கள் அப்பாவுக்கு பால் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு. சரி வைங்க. எல்லாரும் வச்சோங்க, நண்பர் வச்சாங்க, அவருக்கு வேண்டிய நண்பர்கள்லாம் வச்சாங்க. வச்சு ரீதியாக எங்கள் தாயார் பால் வைக்கும்போது அவர் உயிர் விட்டார். உயிர் விட்ட பிறகு அவர் என்ன செய்யறது, எப்படி அடக்கம் செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது
வந்து சொன்னாங்க. ஒரு 3 நாளுக்கு முன்னுக்கு அப்பா சொன்னார், என்னை வந்து வள்ளலார் மாதிரி ஊற்றி என்னை அடக்கம் செய்திருங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவர் வள்ளலார் மாதிரி ஊற்றி அவரை அடக்கம் செய்தார். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, அன்று என் மனதில் பட்டுச்சு. 16வது கர்மாதி அன்னைக்கு அவருக்கு வந்து நினைவு மலர் என்று ஒன்று அடிக்கப்பட்டிருந்து, நான் இன்னைக்கு என்ன சொன்னனோ அதெல்லாம் அந்த புத்தகத்தில் 4 ஏடு தான். 4 ஏடு வந்து அவர் பிறந்ததுலேருந்து இறந்த வரைக்கும் எல்லாமே அவர் ஆற்றிய சேவை எல்லாமே அது இருந்தது. அன்று நான் நினைத்தேன், எனக்குன்னு ஒரு புத்தகம் இருந்தால் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஐயா சொன்னாங்க, தீர்க்கம் மீதே வாழும்போதே வாழ்த்திடணும் அப்படின்னாங்க. அதை முன்வைத்து தான் இன்னைக்கு ஐயா அவர்கள் பெரும் முயற்சியிலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அன்வரும் நானும் நெருங்கிய நண்பர்கள் என்று அது உண்மை. சமீபத்தில் அவர் பிரதமர் ஆன பிறகு ஒரு வருஷம் அவர் கூட நண்பராக தான் இருந்தேன். ஏற்கனவே ஒரு வருஷம் கூட இல்லை. அவர் பிரதமர் ஆனவுடன் முதல் மாலை நான் தான் போய் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். போய் போட்டும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், அதோ இறைவன் வந்து உங்களை வந்து பிரதமர் ஆகிட்டாரு. God has made you a prime minister. But I contribute a bit for you to become a prime minister. I'm not expecting anything from you. I will not expect anything from you. But I'm happy that I contributed a bit for my friend to become a prime minister. I really like to see you as one of the best prime minister. அப்படின்னு சொன்னேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு 10 நாள் முன்னுக்கு அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. I told you I want to see you as one of the best prime minister. What you have did அப்படின்னு. என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு. சாரி, என் வார்த்தை அப்படிதான் நான் பேசுவேன். என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னா, இந்தியர்களுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்க, நான் எந்த முகத்தை வச்சு இந்தியர்களுக்கு நான் போய் பார்க்கறது அப்படின்னா, சாரி அப்படின்னா. 84 விழுக்காடு இந்தியர்கள் உனக்கு வந்து பிரதமர் ஆவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. ஆனா நீ போய் மற்றவங்களுக்கு போய் வாரி வாரி கொடுத்துக்கிட்டு இருந்த, இன்னொருத்தருக்கு போய் என்னென்னமோ செஞ்ச. நீங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, I will not do anymore. இன்னும் மட்டும் நான் உங்களுக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னா, டூ லேட் அப்படின்னு. இது 10 நாள் முன்னுக்கு நடந்தது. 10 நாள் முன்னுக்கு நடந்தது. சமீபத்தில் ஒரு 10 மாதம் முன்னுக்கு வந்து நீனும் நானும் நண்பராக இருக்கலாம். ஆனா உனக்கு சமயம் எவ்வளவு முக்கியமோ அது போல எனக்கும் சமயம் முக்கியம். 84 விழுக்காடு இந்தியர்கள் உனக்கு வாக்களித்து நீ பிரதமர் ஆவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள் என்று நீ நினைத்தால், இந்தியர்களுக்கு அந்த கோயில் ஆறாம் நீ சொன்னதற்கு வந்து இந்தியர்களை புண்படுத்தி தான் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னேன். இப்போ அப்ப 8 மாசம் இருக்கு. அதுக்கு பிறகு நான் அவர்கிட்ட பேசல, அவரும் என்கிட்ட பேசல, வாட்ஸ்அப் மெசேஜ் கூட இல்லை. ஆனா 3 காணொளி வந்து அவர் ஆடியோ 3 ஆடியோ நான் போட்டேன். அவர் கிரிட்டிசைஸ் பண்ணி போட்டிருந்தேன். The former Prime Minister மகாதீர் எத்தனோ வாட்டி வந்து பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு பாலிக்குள்ள அப்ளாஜைஸ் கேட்டிருக்காரு, மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதனால நீனும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன். ஏன் இதை நான் சொல்றேன்னா, அவர் இன்னைக்கு பேச சொன்னார். அதை நான் அப்புறம் சொல்றேன். 4வது காணொளி போட்டேன். இன்னும் மட்டும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். இந்த தம்பரி வினோத்தால எப்படி ஒரு இயக்கத்தை உருவாக்கி இந்த கோயில் உடைப்பதற்கு 3R வந்து எதிர்த்து
அவங்க போய் அந்த கோயில் உடைப்பை போய் உடைக்க போகிறாங்களோ அதே போல் நானும் ஒரு என்ஜிஓ அமைத்து 3Rக்கு ஆதரவாக நீங்கள் கோயில் உடைங்க, நான் அதை தடுக்க வருவேன், எப்படி கோயிலை உடைக்க போகிறேன் அப்படின்னு ஒரு காணொலியை வெளியாக்குனேன். அந்த காணொலியை எடுத்து போய் மாற்றி அனுவரை போய் பார்த்து 3 காணொலி ஏற்கனவே வந்துச்சு, அதெல்லாம் அவருக்கு ப்ரீட் பண்ணியிருக்காங்க. இது 4வது ரொம்ப சீரியஸு. ஓம்ஸ் வந்து பேச மாட்டார், அவர் பேசியதை நிறைவேற்றுவார். he will do what he says அப்படின்னா. அப்புறம் அதுக்கு பிறகு 5ஆம் தேதி வந்து எனக்கு பிறந்த நாள், 6ஆம் தேதி வந்து எனக்கு வந்து ஒரு வாழ்த்து அனுப்பினார். அதாவது டியர் ஃப்ரெண்ட், ஐ மிஸ் யுவர் பர்த்டே அப்படின்னாரு. அவர் அது போட்ட பிறகு நான் ஏதோ பேசுவேன் அப்படின்னு பார்த்துருக்காரு. நான் எதுவும் பதில் சொல்லலை. 7ஆம் தேதி வந்து என் துணைவியாரோட பிறந்த நாள். மச்சிட் இந்தியா ஆலயத்தில் வந்து எங்களுக்கு ஒரு யாகத்தை செஞ்சாங்க. அன்னைக்கு வந்து இன்னொரு மெசேஜ் ஒன்று போட்டார். என்ன போட்டிருந்தாருன்னா, ஐயோ ஓகே நாவ் அப்படின்னாரு. ஐயோ ஓகே நாவனா, ஐயோ ஓகேனா ஓகே, ஐயோ ஓகே நாவனா என்னன்னா, அப்புறம் தான் ஒருத்தர் சொன்னார், போன ஞாயிற்றுக்கிழமை வந்து இதே மலையா யூனிவர்சிட்டியில் வந்து அவர் பட்டும் படாமல் கோயில் ஆறாமுக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு தெரியுமா அப்படின்னாரு. அது எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்புறம் தான் பார்த்தா பத்திரிகைகள் அது வந்திருக்கு. இளைய பல்கலைக்கழகத்தில் அந்த மறைமுகமாக இந்த மட்டும் ஆலயங்களில் இது போன்ற வார்த்தைகளை விடுவது கவனமாக இருப்பேன் அப்படின்னு பட்டுப்படாதமா மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதையெல்லாம் வைத்து ஒரு 10 நாள் முன்னுக்கு எனக்கு அவங்க அலுவலகத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போயிட்டு அந்த சம்பவம்லாம் நடந்துச்சு. அப்போ சொன்னார், நான் மன்னிப்பு கேட்டேனேன் அப்படின்னாரு. அது என்ன மன்னிப்பு, அது மன்னிப்பா அப்படின்னு. இல்லை, அப்படி மன்னிப்பு கேட்குறது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. மன்னிப்பு கேட்கல, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. நான் என்னென்னமோ கனவெல்லாம் கட்டி வச்சிருந்தேன், அதான் நீ மண்ணாக்கிட்ட அப்படிலாம் நிறைய சத்தம் போட்டேன் அவர்கிட்ட. பல பிரச்சனைகள்லாம் பேசியிருந்தோம். அவர் ஏறக்குறைய 2 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு பிறகு அவர் சொன்னார், இல்லை அதெல்லாம் மறந்துடு அப்படின்னாரு. அப்போ நான் மறந்துனேன். இந்திய சமுதாயத்தை நான் ஒரு குறையின் கீழே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு பல திட்டங்கள்லாம் வைத்திருந்தேன். அதெல்லாம் நீ சீர்கொடுத்திட்டீங்க, இன்னும் மட்டும் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னும் போது, இல்லை நீ செஞ்சு ஆகணும் அப்படின்னா. முடியாது அப்படின்னு, எல்லாம் இன்னும் மட்டும் நான் செய்ய முடியாது அப்படின்னு. கடைசியில் ஒரு கட்டத்துக்கு வந்து நான் சொன்னேன், எனக்கு இதெல்லாம் நான் செய்யணும்னா எனக்கு 20 மாதம் வேண்டும் அப்படின்னு. என்னோட ப்ரொஜெக்ஷன்லாம் நான் கொஞ்சம் பட்டுப்படாமல் அவர்கிட்ட காட்டினேன். அவர் நன்றாக புரிந்து கொண்டார். 15 நாள் எனக்கு 20 மாதம் வேண்டும் அப்படின்னா, இல்லை ப்ளீஸ் முடியாது, 20 மாதம் முடியாது, 15 மாதம் அப்படின்னா. 15 மாதம், ஏன்னா அடுத்த வருஷம் இறுதியில் பார்லிமெண்ட் அழைப்பாங்க. அங்கேருந்து 60 நாள் தேர்தல் வைக்கணும். அதனால் 20 நாள் முடியாது, 15 மாதம் அப்படின்னு சில இதெல்லாம் உத்தரவுகளை நான் போட்ட பேசிக்கிட்டோம். அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னா சரிண்ணா. பிறகு நீ இந்திய சமுதாயத்துக்கு நீ வந்து என்னைக்கு நீ வந்து மன்னிப்பு கேட்குறாயோ அன்னைக்கு தான் வந்து இந்தியர்கள் மனசில் வந்து அது வந்து தனியும், அது வரைக்கும் அது தனியாது அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு அவர் ஏறக்குறைய ஒரு 1000 இந்தியர்கள் மத்தியில் வெளிப்படையாக அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். ஒரு 10 நாள் முன்னுக்கு அவர் ரமணனை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி இந்தியன் கம்யூனிட்டி லீடர்ஸை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு சொல்லியிருக்கார். அப்போ இதான் 2வது வாட்டி எனக்கு இந்த சில வாரத்தில் வந்து 2வது முறையாக எனக்கு வந்து பிஎம் டிபார்ட்மெண்ட்ல ஒரு அழைப்புதல் வந்துச்சு. மீட்டிங் பிரைம் மினிஸ்டர், இந்தியன் கம்யூனிட்டி ஹேவிங் டீ வித் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. பிரைம் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர் ரமணன் அப்படின்னு. அப்புறம் அங்கே நானும் போயிருக்கேன். எல்லாம் உட்காந்துருக்காங்க. நானும் சார் அங்கிட்ட உட்காந்து, நான் இங்கிட்ட உட்காந்துருக்கேன். மற்றவங்க எல்லாம் வந்து மிட்ராக்கு துதி போடுறவங்க தான் அங்கே உட்காந்துருந்தாங்க எல்லாருமே.
இந்தியன் கம்யூனிட்டி லீடர், தே என்ஜிஓ என்ன ஒருத்தர் என்ன வச்சுக்கிறாங்கன்றதோ எங்களுக்கு இவ்வளோ காசு கிடைச்சிச்சு, நாங்கள் இவ்வளோ செஞ்சிட்டோம், இந்தியர்கள் இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க, அடுத்து இவ்வளோ தேவைப்படுதுன்னு எல்லாம் துதி பாடுறாங்க. நான் சாரை பார்க்குறேன், அவர் என்னைய பார்க்கல. அப்புறம் போன நாள் தானுவா என்னை வந்து பார்த்தாண்டதோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு. திஸ் இஸ் நாட், நாங்களாம் நான் மித்ராவில் நிதி கேட்க வந்திருக்கோம். அண்ட் வெரி டாக்டர் சாஹா பார்க்க எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கு, நான் இங்கே உட்காந்துருக்கேன், மற்றவங்க எல்லாம் துதி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு அவர் சொன்னார். ஐ டோல்ட் ஹிம் டு இன்வைட் ஆல் த கம்யூனிட்டி லீடர்ஸ் அப்படின்ட்டு போயிட்டார். அது வந்து அது மற்ற விஷயம்லாம் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஆக அவர் வந்து 15 மாதம் ஒரு கொடுத்துருக்கிறார். நிச்சயமாக இதுக்கு பிறகு ஒரு அளவுக்கு செய்ய முடியுமோ முடியாதான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்திய சமுதாயத்தை ஒரு குடையின் கீழே கொடுப்பதற்கு கொண்டு வருவதற்கு எனக்கு வந்து 15 மாதம் வேணாம். நான் சொன்னதை நீங்கள் 5 மாதத்தில் நீங்கள் செஞ்சு முடிங்க. மற்ற 5 மாதம் எனக்கு மொபிலைஸ் வேணும். அதுக்கு 5 மாதத்தில் இந்திய சமுதாயம் எல்லாமே வந்து நம்ம போய் தேட வேண்டியது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட வந்துருவாங்க. அந்த திட்டத்தை நான் கையில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சந்தோஷப்பட்டார். நிச்சயமாக இந்த திட்டம் வந்து கைகூடும். அதை நாங்கள் அறிவிக்க நான் விரும்பலை. நிச்சயமாக இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் அந்த திட்டம் மிட்ராவை விட 3 மடங்கு அதிகமான ஒரு திட்டம். ஒரு வருஷத்துல 11 வருஷத்துக்கு பிறகு ஒரு வருஷத்துல வந்து 700 இலக்கியவாதிகளை நாம் உருவாக்கி கொண்டிருக்கோம். ஒரு வருஷத்துக்கு 700 இலக்கியவாதிகள். அரசியல்வாதி சொல்லுவாங்க, அதை நீ பார்க்க முடியாது. ஆனா நான் இன்னைக்கு சொல்றது வந்து நீங்க பார்க்கலாம். ஒரு பிள்ளைங்க வந்து அந்த திட்டத்தை பார்த்து கொண்டே அவர் சாதனை படிக்க முடியும். அதை கேட்டார், ஏன் அரசாங்க பணம் வேணான்றான் அப்படின்னு. நான் சொன்னேன், அரசாங்கக்கிட்ட இந்த பணத்தை வாங்கி நான் அதை செஞ்சேன்னா அரசாங்கம் காசு கொடுத்துட்டு 3/4 ஓம்ஸ் அடிச்சுட்டாரு, 1/4 தான் அவர் செஞ்சிருக்காருன்னு போனோம். அந்த 1/4 கூட அது நான் ஒன்றும் பண்ண அரசாங்கம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அரசாங்கக்கிட்ட காசு வாங்காம நான் ஒரு வழி நான் செஞ்சாலும் அது மனசுல இடம் பிடிக்கும், மக்கள் மனதில் அது இடம் பிடிக்கும். அதுக்கும் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.